ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வறுவல் ரெசிபி பண்ண போகிறேன். ப்ராசஸ் பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். பீல் எடுத்துகிட்டு பீசஸ் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். பீசஸ் வந்து ரொம்ப தின்னு இல்லாமல் திக்காக கட் பண்ணி எடுக்கணும். வீடியோவில் காட்டின மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். நீங்கள் தின்னாக கட் பண்ணால் வந்து வாழைக்காய் குக் பண்ணும்போது ஸ்மாஷ் ஆகிடும். மேஷ் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா வராது. இப்போ வந்து கட் பண்ணால் வாழைக்காய் பீசஸ் எல்லாமே சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. சால்ட் வாட்டரில் போடலைன்னா அது வந்து கருப்பு கலரில் வந்துடும். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயிலு. இப்போ இந்த வாழைக்காய் பீசஸ் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை என்ன பண்ண தேவையில்லை. கொஞ்சோண்டு ஆயிலு எடுத்துக்கிட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வாழைக்காய் பீசஸ் வந்து போத் சைட்ஸு கொஞ்சோண்டு லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். எதுக்கு இப்படி பண்ணணுன்னா, டைரெக்டாக வாழைக்காய் வந்து தண்ணியில் போட்டு குக் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலைன்னா அது வந்து மேஷ் ஆகிடும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. பீஸ் வந்து பீஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் பீசஸ் வந்து போத் சைட்ஸு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரிமைனிங் பீசஸ் எல்லாமே இப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு லென்த்தியாக தெரியும். ஆனால் வந்து சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேன். மீதி இருக்கிற ஆயில் வந்து கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் பீசஸ் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மீதி ரிமைனிங் ஆயில் இருக்கும்ல, அது வந்து ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து கொஞ்சோண்டு வாட்டரை எடுத்துக்கணும். வாட்டர் வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். சால்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சில்லி பவுடர். நான் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சால்ட் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காய் பீசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு வாழைக்காய் பீசஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். நடுவில் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் சால்ட் வந்து எல்லா பீசஸ்க்கும் கரெக்டாக செட் ஆகும். வெரி டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் கூட அவ்வளோ தேவைப்படாது. மசாலாஸ் கூட எதுவுமே நம்ம வந்து அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை மசாலாஸு. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நடுவில் வந்து இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே ஒரு டைம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சால்ட் வந்து யூனிக்காக பீசஸ்க்கு அப்சர்வ் ஆகும். இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பு வந்து இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஆயில் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆயில் ஆட் பண்ணால் பீசஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது வந்து ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பீசஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்காக ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீசஸ் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா போத் சைட்ஸு கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா உங்கள்கிட்ட என்னென்ன மசாலாஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெரி டேஸ்டி அண்ட் ஸ்பைசி பனானா ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி